ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி, கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சுட சுட இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல நம்ம இந்த சட்னி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஒரு கொட்டு கொத்தமல்லி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். ஒரு கப் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் அளவு உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி வந்து நான் வந்து 2 கப் வந்து சேர்த்துருக்கேன். எந்த கப்பால வந்து தேங்காய் அளந்தனோ அந்த கப்பால 2 கப் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு கெட்டியா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். உங்களுக்கு சட்னி வந்து தண்ணியா தேவைன்னா தண்ணியா அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கும். ஸோ நான் அதனால கெட்டியா அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை பவுல்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கடாய் வச்சுட்டு அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா வந்து வெடிச்ச அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை அப்படியே சட்னியில நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். தோசை கூட கூட வச்சு சாப்பிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.